ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். கமெண்ட்ஸ்லயும் சரி, வர்ற ஃபோன் கால்ஸ்லயும் சரி, எல்லாரும் அம்மா நெறைய கடன் பிரச்சனை இருக்கு. அந்த கடன்லேருந்து எப்படி விடுபடுறது? அதுக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க. ஈஸியான பரிகாரம் சொல்லுங்க. செய்யக்கூடியதான பரிகாரம் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு செலவு செய்றீங்க அப்படி வச்சுக்கோங்க. யாருக்காவது பணம் திருப்பி குடுக்குறீங்க. ஏதாவது பொருள் வாங்குறீங்க. அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, பணம் குடுக்கும்போது ஏற்கனவே நம்ம பதிவுல போட்டிருப்போம் 708ன்னு சொல்றது. அதையும் தாண்டி நீங்க அரிகாட்டோ மணி. ARIGATO அரிகாட்டோ மணி அப்படின்ற ஒரு வேர்ட சொல்லி இந்த பணத்தை நீங்க குடுக்கலாம். அப்படின்னா நான் என்ன மீனிங்னா, நான் ரொம்ப நன்றி இந்த பணத்தை குடுக்கறதுக்கு. அதே மாதிரி செலவு பண்ணும்போது நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் தானே வாங்குறீங்க. அப்ப ஏன் மனசு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை செலவு பண்ணணும்? பணத்தை குடுக்கும்போது சந்தோஷமா குடுக்கணும். அப்பதான் அந்த பணம் திரும்ப ஹாப்பியா வரும் இல்லையா? ஸோ அந்த மணிய நீங்க செலவு செய்ய போதோ சரி, இல்ல கடனை திருப்பி குடுக்கும்போதோ சரி, ஒரு பொருள் வாங்கும்போதோ சரி, அரிசி பருப்பு வாங்கும்போதோ சரி, இந்த ஸ்விட்ச் வேர்ட் அரிகாட்டோ மணி அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. அதாவது நான் நன்றியா இருக்கிறேன் இந்த பணத்துக்கு அப்படின்னு அர்த்தம். சொல்லி குடுங்க. அப்புறம் இந்த குளிகை காலத்துல அப்படின்னு சொல்ற டைம்லயோ, அதுக்கப்புறம் ஆ மைத்ரேய முகூர்த்தம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுங்க, ஒரு ரூ. 1 இல்ல ரூ. 10 உங்க கையில எவ்வளோ பணம் கிடைக்குதோ அத எடுத்துட்டு, ஒரு மஞ்ச கலர் துணி பையிலயோ, இல்ல மஞ்ச கலர் பேக்லயோ இந்த பணத்த நானு இந்த கடனுக்காக ஒரு பர்ட்டிகுலர் கடன் வச்சுக்கோங்க. இவளுக்கு இந்த பெர்சனுக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன். திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல அந்த பணத்த அங்க வச்சுருங்க. வைக்கும்போது என்ன பண்ணுங்க, ஃபுல்லி பெய்ட் ஆர் பெய்ட் இன் ஃபுல். நான் முழுமையாக இந்த கடனை அடைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்டு, ஒரு கமாண்ட சொல்லிட்டு, அந்த பணத்த அந்த மஞ்ச பைக்குள்ள போட்டு வைங்க. அந்த அந்த மாரி ஒரு ஒரு குலுக்கி காரத்தையோ, இல்ல இந்த மைத்ரேயி முகூர்த்தத்திலயோ நீங்க இந்த மாரி போட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா, கடன் சீக்கிரமா தீந்துரும். அப்புறம் நீங்க குலதெய்வம்க்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு, வீட்ல ஒரு ரூ. 1 துணி கட்டி வச்சுருங்க. இந்த கடன நான் தீர்க்கிறேன் அப்படின்னு தீர்க்கணும் அப்படின்னு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு, நல்ல மனசார கும்பிட்டுட்டு, பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு நீங்களே வீட்ல அரைச்சு, காய வச்சு, அரைச்சு எடுத்துட்டு போயி, மாவுல விளக்கு போடுங்க. விளக்கு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு விளக்கு நம்ம எப்பவுமே வீட்ல ஒரு காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவோம். அதுல ஆக்சுவலா அந்த ஜோதிய தான் காமாட்சின்னு சொல்லுவோம். அதுல மகாலட்சுமியும், 2 யானையும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விளக்கு எப்பவுமே நம்ம ஈஸ்ட்ட நோக்கி, கிழக்கை நோக்கி தானே வச்சிருப்போம் நம்ம சுவாமி படங்கள்லாம். ஸோ அந்த மாரி அந்த விளக்கும் கிழக்கு நோக்கி இருக்கும். இன்னொரு விளக்கு, அகல் விளக்கு. அது காமாட்சி அம்மன் விளக்கா இருக்கக்கூடாது. இல்ல இந்த லக்ஷ்மி போட்ட விளக்கா இருக்கக்கூடாது. சாதா அகல் விளக்கு வாங்கிட்டு, அத வெஸ்ட்ட நோக்கி, அதாவது வரவு, செலவுங்கிற ஒரு பட்சத்துல ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ஏத்தி வைங்க. சாயந்தரத்துல ஏத்தி வைங்க. டெய்லியே கூட இது பண்ணலாம். பண்ணி வைங்க. ஒரு தடவ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும். ஆ போயிட்டு வந்துட்டு, அந்த பச்சரிசி விளக்கு போட்டுட்டு, வீட்டுக்கு டெய்லி இந்த இந்த விளக்க ஏத்தி வைங்க. உங்க கடன் தீர்க்கிற வரைக்கும்.